ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வைகாசி விசாகம் முருகனுக்கு உகுந்த திணையை வச்சு ஒரு பாயசம் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெய் எடுத்து இதில் உளுந்த திராட்சை, அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஓரமாக வச்சு வேக வச்ச திணையை இதில் வறுத்து எடுத்துக்கலாம். கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போது நாம் இதில் பால் சேர்க்க போகிறோம். இந்த பால் வந்துட்டு நல்லா சுண்டை காய்ச்சினது, கொதிக்க வச்சு சுண்டை காய்ச்சின பால் இருக்கணும். ஒரு கெட்டியான பதம் இருக்கணும், லிக்விடான பதம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த பாலை சேர்த்துட்டு இது நீங்கள் எந்த அளவு பாயசம் குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாங்கள் இங்கே அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்குறோம். நீங்கள் வெல்லம் சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா இது வெல்லத்தை பாகு பண்ணிவிட்டு அதை கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஏலக்காய் பொடிச்சு போட்டுக்கலாம். அதே மாதிரி வேர்க்கடலையும் உளுந்த திராட்சையும் வேக வச்சதை வறுத்தெடுத்ததை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக சிம்பிளாக திணையோட பாயசம் ரெடி. இப்போது நாம் இது முருகனுக்கு படைக்கும்போது இதில் கொஞ்சமாக தேன் சேர்த்து கொடுத்துக்கலாம். தேனும் திணையும் முருகனுக்கு உகுந்தது. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக பாயச ரெசிபி ரெடி பண்ணியாச்சு.